வணக்கம்ங்க. 19/6/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவு ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள். பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க. திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க. அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் காலதாமதமாக எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கொண்டா எங்களால் மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் ஆகிடுது. வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. ஒரு குரா குட்டை மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 8.5 மாத சினைங்க. நல்ல குணம்ங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் கறக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. சினை 8.5 மாதம். கறவை ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் கறக்குங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. காது உள்மடலுங்க. கொம்பு, மூக்கினுடைய மேல் பகுதி, வால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. நிறைய நண்பர்கள் குட்டை மாடை விரும்பி கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன இடத்துல வளர்த்திக்க முடியும். குறிப்பாக நாட்டு மாடு வளர்க்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க குட்டை மாடை நிறைய விரும்பி கேட்குறாங்க. சின்ன இடம் இருந்தால் போதும், அதிகமான தாலி தண்ணி தேவையில்லை, தீவனங்களும் அளவாக கொடுத்தா போதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. சினை 8.5 மாதம். கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 கறக்குங்க. குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 அடி உயரம் வருங்க. குட்டை மாடு, குறா மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கிர் கிராஸ் கிடாரிங்க. அதாவது காங்கேயமும் கிர்ரும் கிராஸுங்க. நல்ல பால்வர்க்கமான கிடாரியாக வருங்க. காரணம் என்ன, நல்ல தொப்புள் இறக்கும். கிர்ரோட ப்ரீடு வந்து அதிகமாக இருக்குதுங்க. கிர் வந்து ஒரு 80%, 20% வந்து காங்கேய மாட்டோடது இருக்குதுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 23 மாதம் ஆகுதுங்க. பால் பல்ல ஒரு பல்லு விழுந்திருக்குதுங்க. பால் பல்ல ஒரு பல்லு விழுந்திருக்குது, அதுவும் இன்னும் முளைக்கல. இதற்கு கிர் செனையூசி போட்டு 25 நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி வந்து திருச்சி மாவட்டத்தில் இருந்ததுங்க. தலையீத்து 23 மாதம் ஆன ஒரு பல் விழுந்த, பால் பல்ல ஒரு பல் விழுந்து இன்னும் முளைக்காத ஒரு கிர் கிடாரிங்க. காங்கேயமும் கிர்ரும் கிராஸுங்க. கிர் கிராஸ்னால் இது வந்து நாட்டு மாடு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. காங்கேயமும் காங்கேய மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி. 80% கிர்ராக தான் இருக்குங்க. ஒரு 20% தான் வந்து காங்கேயத்துக்கு வரும். நல்ல தொப்புள்ள இருக்குங்க. பால் நரம்பு தார, அருமையான பால் நரம்பு தார. சொந்தத்துக்கு வச்சுக்கணும். நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு கிடாரி. பால் தேவை தலையீத்தில் ஒரு 2-2.5 வரைக்கும் குறைஞ்சபட்சம் கறக்குங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா தலையீத்தில் ஒரு 3-3.5 வரைக்கும் கொண்டு வரலாம். 2.5லேருந்து 3 லிட்டர் தலையீத்தில் கறக்குங்க. அடுத்தடுத்த ஈத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு 5 லிட்டர் கறவை கூட கொண்டு வர முடியும். அதை நம்ம வச்சுருக்கிற பக்குவத்தை பொறுத்தானுங்க. இந்த கிர் காங்கேயம் கிராஸ் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. நல்ல கிடாரிங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க. நல்ல உடல் அமைப்புங்க. தொப்புள் இறக்கம் அருமையான தொப்புள் இறக்கமுங்க. வால் இறக்கம் இருக்குதுங்க. பால் பல்ல ஒரு பல் தான் விழுந்து முளைச்சிருக்குது. இன்னும் நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேரும். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல குவாலிட்டியான கிர் கிடாரிங்க. இன்னும் பல்லு போடலை. இதற்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 22 மாதம் ஆகுதுங்க. நல்ல பெருவெட்டு கிடாரியாக வந்து சேருங்க. இன்னும் பால் பல்ல தான் இருக்குது. உங்களுக்கு கிர் கிடாரி வேணும், பால் பல்ல வேணும், சினை பருவத்துக்கு தயாராக இருக்கிறது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 8 பால் பல்ல இருக்குது. மூக்குத்தி இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல குவாலிட்டியான பல் போடாத ஒரு கிர் கிடாரி. வயது 22 மாதம். பல்லு 8 பால் பல்ல தான் இருக்குதுங்க. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கிரேஜ் மாட்டுக்கு தார்பார்க்கர் போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. இதனுடைய தாய்மாடு பின்னாடியே நம்ம வீடியோவில் வருதுங்க. நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதம் ஆகுதுங்க. காங்கிரேஜும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. இதனுடைய தாய்மாடு பின்னாடி வீடியோலே வருது. கண்ணுக்கு 12 மாதம் ஆகுதுங்க. மாடு வந்து அடுத்த ஈத்து கண்ணு போட்டுருச்சுங்க. போன ஈத்து இதனுடைய கண்ணுங்க. நல்ல குவாலிட்டியான கண்ணு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. முதுகில் ஒரே ஒரு சுழி தாங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க. மற்றபடி கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லைங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க. காங்கிரேஜும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. வட இந்தியாவிலேருந்து இது வந்து கண்ணோட வந்த மாடு தானுங்க. போன ஈத்து நம்ம வந்து கண்ணு மாடாக தான் நம்ம வாங்கிட்டு வந்து பெருங்கண்ணு மாடாக தான் அவங்களுக்கு கொடுத்தோமுங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து கண்ணு போட்டிருக்குது. இப்போ போட்டிருக்கிறதும் காங்கிரேஜ் கண்ணு தான் போட்டிருக்குதுங்க மாடு. அதனால் நல்ல வட இந்தியாவிலேருந்து வந்த ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு கிடாரி கண்ணு. வயசு 12 to 13 மாதமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. முதுகில் ஒரே ஒரு சுழி தான் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க. மற்றபடி எந்த தப்பு இல்லைங்க. இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க. ப்ரீடு குவாலிட்டியில் வட இந்திய மாடுகளை தேடிட்டுருக்கிறவங்க நல்ல கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பெரும்பாலும் வட இந்திய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏறுபுறான் சுழி, இறங்கு புறான் சுழி இந்த மாதிரி வந்து சுழியோடு தான் வருதுங்க. ஏன்னா வட இந்தியாவில் குதிரைகளுக்கும் சரி நாட்டு மாடுகளுக்கும் சரி அங்கே இருக்கிறவங்க யாரும் சுழி பார்க்குறது கிடையாதுங்க. அங்கே இருக்கிற காளைகளுக்கும் சரி நல்ல பால் வர்க்கமாக காளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சுழி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பார்க்குறது கிடையாதுங்க. அதனால தான் பெரும்பாலும் வட இந்திய மாடுகள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க சுழியை வந்து யாருமே கணக்கில் வைக்க மாட்டாங்க. நம்ம இருந்தாலும் இருக்கிறத சொல்லி கொடுக்குறோங்க. வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க காங்கிரேஜ் மாடுங்க. இது போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க. இப்போ ஈனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4வது ஈத்துங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பியூர் காங்கிரேஜ் கண்ணு, கிடாரி கண்ணுங்க. நல்ல லைனேஜான கண்ணு. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இதனுடைய போனீத்து கண்ணை தான் நம்ம வீடியோவில் முன்னாடி பார்த்தோம். மாடு பொள்ளாச்சியில் தான் நம்ம கொடுத்துருந்தோங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் வாடலாக இருக்கும். ஆனால் குணத்தில் அருமையான மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடுறாங்க. கண்ணு காலையில் 1 சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் ஊட்டுங்க. குவாலிட்டியான கண்ணு. கண்ணு போட்டு ஒரு 7 to 8 நாள் தான் இருக்குங்க. 4ஆம் ஈத்து காங்கிரேஜ் மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஒரு 8 நாள் ஆன கிடாரி கண்ணு. தற்போதைக்கு கறவை 3+2 5 லிட்டர் கறவை கறக்குதுங்க. நல்ல தெளிவான மாடுங்க. கண் அருமையான கண்ணு, கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறுபுறான்னு சொல்லி இருக்குதுங்க. அதாவது முதுகில் வலது பக்கம் ஒரு சுழி கோடு மாதிரி மேலே போயிருக்கும். ஏறுபுறான் இருக்கிறது ரொம்ப நல்லது தானுங்க. காங்கிரேஜ் மாடு பியூர் ப்ரீடு. காங்கிரேஜ் கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கறவை. பால் இன்னும் கூடுதலாக இருக்குங்க. நம்ம இன்னும் பக்குவம் எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து கறவை வந்து இன்னும் கூடி வரும். பால் தேவைக்காக மாடு வாங்குறவங்க ப்ரீடு குவாலிட்டியான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. கண்ணு அருமையான கண்ணு, கிடாரி கண்ணுங்க. வேலைக்கு 1 லிட்டர் பால் விட்டு வளர்த்தணும்னா பால் வற்றும்போது கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சபட்சம் 20,000 அதிகபட்சம் 25,000 வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான கண்ணு. குட்டை முகத்தில் பியூர் காங்கிரேஜ் கண்ணாக தான் போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பூங்காம்பில் இருக்குதுங்க. 4ஆம் ஈத்து காங்கிரேஜ் மாடு. 8 நாள் ஆன கிடாரி கண்ணு. கண்ணுக்கு ஏறுபுறான்னு சொல்லி இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட தற்போதைய அளவு 3+2 5 லிட்டர் பால். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மாடு சுழி சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க. கண்ணுக்கும் சுழி சுத்தம். அந்த ஒரு சுழி ஏர்புரான் சுழி மேலே போன மாதிரி இருக்குங்க. விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. காங்கிரேஜ் மாடு வேணும், காங்கிரேஜ் கிடாரி கண்ணோட வேணும், நல்ல லைனேஜில் வேணும், நல்லா பக்குவம் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதே மாடு நம்மகிட்ட ஒரு 20 நாள் இருந்ததுன்னா நம்ம இப்போ குடல் புழு நீக்கம் மாட்டுக்கு கண்ணுக்கு 2க்குமே ஐவர்மெக்டின் போட்டுடுறோம். கண்ணுக்கு போட முடியாதுங்க, மாட்டுக்கு ஐவர்மெக்டின் போடுவோம். 20 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஒரு 4 லிட்டர் பால் கொண்டு வருவோங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்டி ஊற்றுற வழிமுறை பின்பற்றுவோம். இல்லைன்னா காலையில் கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து டானிக் வந்து 100 ml, விட்டமின் டானிக் வைமரால் வந்து 20 ml கலந்து வாய் வழியாக புறப்போகாமல் காலையில் நேரம் கொடுப்போமுங்க. சாயங்கால நேரம் வந்து லிவர் டானிக் வந்து ப்ரூட்டோன் அப்படிங்கிற லிவர் டானிக் வந்து ஒரு 70 ml கொடுப்போமுங்க. 2 நேரம் அடர் தீவனம் கரெக்டாக எடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோங்க. ஏன்னா சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாடுகள் குடித்த தாலியில் தண்ணி குடிக்காதுங்க. சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கட்டிட்டா அக்கட்டை வந்தோம்னா தான் ஒரு 5 நிமிஷம் நின்று தான் குடிக்குங்க.
சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரத்தோட தூவிட்டால் தான் குடிக்கும். சில மாடுகள் வந்து கொலன்னு இருந்தால் தான் குடிக்கும். அது என்னங்கிறத ஒரு நாள் பக்கத்தில் நின்று அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தாலி வைக்கும் பட்சத்தில் ஒரு 15 to 20 நாளைக்கு நல்லா தாலி எடுத்து கால்சியம் டானிக் வந்து அதிகபட்சம் 2 லிட்டரு கால்சியம் டானிக் டெய்லி 100 ml கொடுக்கும்போது 20 நாளைக்கு கொடுக்கலாமுங்க. கூடவே விட்டமின் டானிக்கும் கலந்து கொடுக்கும்போது தெளிவாக இருக்கும். லிவர் டானிக் எது கொடுக்குறோம்னா தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கும் பசி நல்லா ஆகிறதுக்கும் இதை கொடுக்குறோமுங்க. இதுதான் நம்ம பண்ணுற அடிப்படையான விஷயம்ங்க. இதை பண்ணும்போது பாலோட அளவு தானாகவே கூடுங்க. மாட்டுக்கு நல்லா குடல் புல் நீக்கம் பண்ணிட்டோம்னாலே குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் வெளியே வந்துடுதுங்க. ரெண்டாவது மாட்டுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசி இன்னும் தூண்டுறதுக்கு லிவர் ஃபங்க்ஷனை வந்து அதாவது லிவர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு லிவர் டானிக் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கொடுக்கறது விர்பேக் கம்பெனியோட ப்ரூட்டோன் அப்படிங்கிற லிவர் டானிக்குங்க. கால்சியம் டானிக் வந்து பார்த்திங்கன்னா அதே விர்பேக் கம்பெனியோட சலேட்டட் ஆஸ்டோவிட் ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து 1 லிட்டர் அளவில் கிடைக்குங்க, 5 லிட்டர் அளவுலையும் கிடைக்குங்க. கூடவே விட்டமின் டானிக் வந்து வைமரால் அப்படின்னு கிடைக்குங்க, 60 ml கிடைக்கும். அதை அந்த 60 ml வந்து நம்ம வாங்கி 1 லிட்டர் கால்சியம் டானிக்குள்ளே ஊற்றி குலுக்கி வச்சுருவோங்க. டெய்லி 100 ml எடுத்து மாட்டுக்கு வந்து காலையில் வாய் வழியாக புறப்போகாமல் கொடுக்கும்போது டானிக்கு வந்து வேஸ்ட்டாகாமல் உள்ள போகும். தாலிலையும் ஊற்றலாமுங்க. புறப்போகாமல் நம்ம கொடுத்த அனுபவம் இருக்கிறனால அப்படி கொடுத்துட்றதுனால மாட்டுக்கு வந்து காலையில் கால்சியமும் சாயங்காலம் விட்டமினும் கொடுக்கறதுனால லிவர் டானிக்கும் கொடுக்கறதுனால கறவை வந்து சீக்கிரமாகவே திரும்ப ஆரம்பிச்சிடும். மாடும் தெளிய ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 20 நாளில் நம்ம சொல்கிற மாதிரியான கறவை கொண்டு வர முடியுங்க. இதைத்தான் நம்ம அடிப்படையாக வர்ற மாடுகள் நம்மகிட்ட வந்து ஒரு 20 நாளுக்கு இருக்குதுன்னா அதைத்தான் நம்ம தொடர்ந்து பண்ணுறோமுங்க. சில மாடுகள் நம்ம வீட்டுக்கு வருதுங்க, ஒரு நாள் 2 நாளைக்கு தீவனம் எடுக்காதுங்க. முதல் நாள் மட்டும் நம்ம பார்ப்போம் தீவனம் சரியாக எடுக்குதா எடுக்கலையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோமுங்க. தீவனம் சரியாக எடுக்கலை அப்படின்னா மூக்கு வேர்க்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மூக்கு வேர்க்கலைன்னா ட்ராவலில் வந்ததுக்கு கண்டிப்பாக காய்ச்சல் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. காது மடலை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுன்னு இருந்தாலோ ரொம்ப சூடாக இருந்தாலோ கண்டிப்பாக அதில் வந்து காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். உடனடியாக நம்ம வந்து முதலுதவி மருந்தாக நம்மகிட்ட வந்து காய்ச்சல் மாத்திரை எப்போவுமே வச்சுருப்போமுங்க. மெலோனெக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதை வந்து பெரும் மாடாக இருந்தால் 2 மாத்திரை கொடுப்போம். கூடவே வந்து செரிமானத்தை தூண்டுறதுக்கு ப்ரோவிசாக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க மாத்திரை. அந்த மாத்திரை 2 மாத்திரையை வந்து கலந்து 4 மாத்திரையை வந்து போட்டு விடுவோங்க. 2 வேளை போடும்போதே மாடு தெளிஞ்சிக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடுங்க. நேற்று மாலை ஏனிய மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தம்ங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறக்கும். ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்கும். மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பூங்காம்புங்க. நல்ல தெளிவான செவல மாடு அருமையான கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் நேரத்துக்கு 2 லிட்டர் கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பால் கறக்கிற வீடியோவாக இருந்ததுன்னா அது முழுமையாக பாருங்கள். ஏன்னா நேற்று மாலை போட்டது நேற்றோட சீம்பால் பீச்சணும், இன்று காலை பீச்சிரும். மாடு வந்து பதட்டப்பட்டோ ஆளை திரும்பி பார்த்துக்கிட்டோ கண்ணை நக்காமையோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ரொம்ப இயல்பாக இருக்குது. ரொம்ப பூங்காம்புங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாம். நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம்ங்க. மாடு நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடுங்க. மேய்ச்சல் அருமையாக போகுங்க. 2 கால்லையும் அண்ணாங்கால் போட்டு வரிஞ்ச தாரை இருக்குங்க. கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க. நல்ல நரம்பு தாரைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு நல்ல கூறுவரான மாடுங்க. அழகு லட்சணமான மாடு. நல்ல கொம்பு ஓட்டத்தில் தெளிவாக இருக்குங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு, அதனால் பார்வைக்கு வாடலாக தெரியுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 1.5, ஒரு 3 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க. குட்டை முகத்தில் வெத்தலை காதில் தெளிவாக இருக்குங்க. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க கிடாரி கண்ணு மாடா, கால் அணைக்காத மாடா, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து நல்லா வந்து பராமரித்து மாடு வந்து உடல் எடை ஏறிச்சு அப்படின்னா மாடு மட்டுமே குறைஞ்சபட்சம் 35,000 ரூபாய்க்கு விற்கும், அதிகபட்சம் 40,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நீள உயரத்தில் பெரும் மாடுங்க. கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு எல்லா மாட்டு கண்ணுக்குமே நம்ம அதான் சொல்கிறோமுங்க. கலப்பின கண்ணாக இருந்தாலும் சரி, நாட்டு மாட்டு கண்ணாக இருந்தாலும் சரி, அதை பால் வற்றும்போது கரெக்டாக வச்சுருந்தா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்க்கு விற்கலாம், அதிகபட்சம் 25,000க்கு விற்கலாம், 5,000க்கு விற்கலாம், 20,000க்கு விற்கலாமுங்க. அது நம்ம எப்படி தவிடு வச்சு பழக்கிறோம், எப்படி குடல்குள் நீக்கம் பண்ணுறோம், கண்ணை எப்படி கொண்டு வரோங்கிறத பொறுத்து அதனுடைய விலை கிடைக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆன வட இந்திய கன்று, காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 3+2 ஒரு 5 லிட்டரு கறவை இருக்குங்க. ஈத்து தலை ஈத்துங்க. பல்லு 4 பல்லு. கன்று காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கன்று 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு கிர் மாடு ஒரு 5 லிட்டர் கறவையில் கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. இதே வீடியோவில் பாருங்கள், 2 பேர் மாற்றி கறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கையில் கறப்பாங்க, 2 கையில் கறக்கிறது எல்லாமே ஒரே வீடியோலேயே நம்ம போட்டிருப்போங்க. காரணம் என்னென்னா மாட்டினுடைய குணத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா தலையீத்தில் எல்லா மாடும் இந்த மாதிரி வந்து குணத்தில் நிற்காதுங்க. கொஞ்சம் வாடலுங்கிற தவிர எந்த தப்பு இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல அருமையான காம்பு அமைப்பில் இருக்குது. 3-2 ஒரு 5 லிட்டர் கறவை கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விலை 42,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக கிர் மாடு தேடுறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க.